மதுரையில் பிப்ரவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழக அரசு 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்த எந்த இடத்தில் எந்த நாளில் அனுமதி வழங்குவீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு என்னென்ன கேள்விகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது? திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பல வழக்குகள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்குகள் அதாவது போராட்டம் நடத்த அனுமதி வேண்டும், இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்த அனுமதி வேண்டும் என்ற வழக்கு, அதுபோக 144 தடை உத்தரவு மதுரை மாவட்டத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 144 தடை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என கோரும் வழக்கு, அதுபோக இந்து அமைப்பினர்களை கைது செய்யக்கூடாது, பக்தர்களை கோவிலில் உள்ளே அனுமதிக்க வேண்டும், சாமி கும்பிட அனுமதிக்க வேண்டும் போன்ற பல வழக்குகள் விசாரணையில் இருந்து வரும் பொழுது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் அமர்வு முன்பு இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்த இடம் கேட்கிறார்கள், ஆனால் 144 தடை உத்தரவு இருக்கிறது 3-4 தேதிகளில். அப்படி என்றால் எந்த இடத்தில் எந்த தேதியில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என தமிழக அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவியுங்கள் என அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கை உணவு இடைவேளைக்கு பின்பு 2:15 மணிக்கு விசாரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். நன்றி மாரிச்சாமி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.